இன்னைக்கு நம்ம சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம், வெளியிலே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த மிளகு ஜீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும், நல்ல ஒரு வாசனையும் வரும். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதே சமயத்துல கருகிடக்கூடாது. இது அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸி இல்லைன்னா உரல்ல சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததா அதே கடாயிலே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எப்பவுமே பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அது மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே வெந்தயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் பூண்டு ஒரு 40 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன், சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த பூண்டு நல்லா சிவந்து வரணும், அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு இங்கே பாருங்க நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்க. இதுதான் வந்து சரியான பதம். இப்போ இதில் எந்த கப்பால் பூண்டு அளந்தனோ அதே கப்பாலே 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், 2ஆ கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்க வெங்காயம் அந்த பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க, நல்லா சிவந்து அருமையா வந்திருக்கு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து எடுத்திருக்கேன், ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சராசரியா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகு ஜீரக பொடி அதையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க, திக்காவும் இருக்கு பாருங்க. இதுவே வந்து போதும். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைனா வந்து பொடித்த நாட்டு சக்கரை அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், சுவையான பூண்டு குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வீடு ஃபுல்லாக மனமும் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. ரொம்ப அருமையான பூண்டு குழம்பு. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சிருந்து சாப்பிட்லாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த சமயங்களில் பூண்டு வந்து உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ரத்த குழாய் அடைப்பை வந்து சரி செய்யும். உடம்புல ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். புது ரத்தம் நல்லா ஊற ஆரம்பிக்கும். உடம்புல வாயு தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, சளி தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.